இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது தூய ஆவியானுடைய விழாவை கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்த விழாவில் சொல்லுவோம். ஏசப்பா உயிர்த்த 50வது நாள். இந்த நாள் தூய ஆவியினுடைய கரத்தில் நம்ம எல்லோரையும், இந்த உலகையே நம்முடைய தாய் திருச்சபை ஒப்புக் கொடுக்குது. ஆவியான இறைவா இருந்தாங்க, எங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் காத்து வழிநடத்துங்கன்னு சொல்லி இந்த உலகை, இந்த திருச்சபை திரு அவையை, உலக படைப்புகளை எல்லாம் தூய ஆவியான ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த விழாவை நம்மளை கொண்டாடணும். இன்னைக்கு தூய ஆவியானவர் புதுப்பிப்பவர். இந்த உலகத்தில் எதெல்லாம் ஒழுங்கற்று இருக்குதோ, எதெல்லாம் குறை உள்ளதாக இருக்குதோ, எதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே தவறாக இருக்குதோ, சரியில்லாமல் இருக்குதோ, அனைத்தையும் அவர் ஒழுங்குபடுத்தக்கூடிய இறைவர். இன்றைக்கு நல்ல திருப்பாடல். இன்னைக்கு திருப்பாடல் 104. இந்த திருப்பாடல் நம்ம தவக்காலத்தில் பாடுவோம். தவக்காலம் இந்த உலகிலே பாவம் நிறைந்த காலம். ஆண்டவர் இயேசு அந்த பாவத்தை அந்த தவக்காலத்திலே தான் சிலுவை சுமந்து சிலுவையிலே மரித்து பாவத்தை அழித்த காலம் இது. அப்போ அந்த பாட்டை பாடுறோம். ஆண்டவரே, உங்கள் ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புங்க, இந்த பூமி பாவப்பட்டு கிடக்குது, ஏசப்பா வழியாக மீட்டுங்க சொல்லிட்டு அந்த பாட்டை நம்ம திருப்பலியில் பாடுவோம். தவக்காலத்தில் உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும், உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும், நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அப்படி திருப்பாடல 104 போவோம் பாடல். இந்த தூய ஆவியானவர் புதுப்பிக்கும் சொல்லையா, புதுப்பிக்கும் ஆவியானவர். பழசையெல்லாம் போகுது இல்லையா, பழசெல்லாம் தேவை கிடையாது. பழையன கழுதலும் புதிய ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். பழசெல்லாம் போச்சு. ஆண்டவர், இந்த கடவுளின் ஆவியானவர், ஏசப்பாவுடைய ஆவியானவர், இந்த தூய ஆவியான இறைவன் புதுப்பிக்கும் வல்லமை கொண்டவர். நம்ம ஆதியாமத்தில் வாசிக்கிறோம். நம்ம முதல் வரை தானே கடவுளின் ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டு வந்தார். இந்த உலகம் வெறுமையற்று இருந்தது, உருவமற்று இருந்தது. அப்படி ஒழுங்கில்லாத அந்த உலகத்தை கடவுளுடைய ஆவியானவர் என்ன பண்றார், ஒழுங்குபடுத்துகிறார், புதுப்பிக்கிறார். திருப்படாதானே ஆண்டவரே, உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன, மண்ணகத்தின் முகத்தினை புதுப்பிக்கின்ற. உங்களுடைய ஆவியை அனுப்பிச்சு இந்த உலகம் நீங்கள் புதுசாக மாற்றுறீங்க, புது படைப்பாக மாற்றுறீங்க. திருப்பதானே ஆதியாமத்தில் பாருங்க பார்ப்போம். அந்த ஆவியான இறைவன் இந்த வெறுமையற்று உருவமற்று ஒழுங்கில்லாமல் இருந்த இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துகிறார். தண்ணியில் அங்கே தான் ஒரு பக்கம் போ, நீ கடல், நீ நிலம், இல்லைங்களா? என்ன பண்ணுறாங்க, தரையில் வானத்தில் அனைத்தையும் இந்த உலகத்தை நிர்மாணிக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த ஒரு குறையை நீக்கி, உருவமற்ற நிலையை நீக்கி, அதை ஒரு சாந்தப்படுத்த ஒரு நல்ல நிலை கொண்டு வர பாருங்க. இதைத்தான் ஆவியானவர் செய்கிறார். இன்றைய முதல் வாசகம் பார்க்கணும். நாம திருத்தூதர் பணிகள் பாருங்க பார்ப்போம். சீடர்கள் பயந்து கொண்டு, இல்லையா, எப்போ இடம் நடக்குமோ, ஏன்னா ஏசப்பாவையே ஒன்று சிலுவையில் தொங்க விட்டாங்க. நாமெல்லாம் ஏமாத்திரம் என்ற அந்த நினைப்போடு என்ன பண்ணுறாங்க, கதவு என்ன பண்ணுறாங்க, போட்டு கதவை பூட்டிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இந்த வரி நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்போ எல்லாம் ஒருங்கே கூடியிருந்தார்கள், எங்கேயும் வெளியே போகல. அவங்க அவ்வளவு பயம், எதிரியை கண்டு பயம். அவங்களுக்குள்ள உண்மை இருக்குது, ஏசப்பாவுடைய உண்மையை தன்மை அவங்களுக்குள்ள ஏசப்பா கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அதை சொல்ல அவர்களுக்கு பயம். ஏசப்பா சொன்னார், என்ன பண்ணாங்க, தாத்தா ரோட்டில் இழுத்துட்டு போயிட்டு சிலுவை அடித்து சாவடிச்சு
கடலை போயிச்சிட்டாங்க. நமக்கு அந்த நிலைமையோ, அவர்கள் மேல் அறையில போய் கதவை தாழிட்டு கொண்டு உள்ள பதைங்கிட்டு இருக்கிறாங்க பயத்தில். அவ்வளோ பயம், அவ்வளவே பயம். அப்படிப்பட்ட அந்த பயம் என்கின்ற அந்த நிலையை நீக்கி தூய ஆவியான இறைவன் அவங்க செய்யும் அற்புதத்தை தான் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், பெந்தகோஸ்து விழான்னு கொண்டாடணும். ஒரு சாரார் சொல்லுவார்கள், இன்றைக்குத்தான் திருச்சபை புதுசாக பிறந்துச்சுன்னு சொல்லுவார்கள். அது உண்மைதான். அது பயந்து அப்படி மிரண்டு போய் உட்காந்துருக்க அந்த மக்கள், அந்த அப்போஸ்தலர் சீடர்கள் வெகுண்டு எழுறாங்க பாருங்க. அதுக்கு யாரு காரணம்? ஆவியான இறைவன். பாருங்க பார்ப்போம். பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருந்தார். திடீரென கொடும் காற்று உண்டானது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் தங்கியதெல்லாம் பார்க்குறாங்க காட்சி. தூய ஆவியால் அவர்கள் நம்ம ஆட்கொள்ளப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கதம் வெளியே போகிறாங்க. ஆனோட செய்தி அவங்க அறிவிக்கிற அற்புத காட்சி நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு எல்லோரும் மிரள்றாங்க. இதோ இவர்கள் பேசுகிற எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? அவங்களுக்கு தெரியும், யூத மொழி தான் தெரியும் அவங்களுக்கு, புரியுதுங்களா? ஆனால் கேட்கின்ற மக்கள் தத்துவ மொழியிலே கேட்டார்கள். எப்படிப்பட்ட அற்புத காரியம் பாருங்க. தூய ஆவியானவர் செய்வார், ஆவியானவர் செய்வார். சரிங்களா? இங்க பாருங்க, இன்னொரு நிகழ்வு ஞாபகம் வருது. இன்றைக்கு திருவிழிப்பு திருப்பலி கொண்டாடி இருப்பாங்க. அதாவது சில அந்த தூய ஆவியானவருடைய பெயர் கொண்ட விழா அந்த ஆலயமாக இருந்தால் இன்றைக்கு நைட் மாஸ்டர் கூட வைப்பாங்க. ஒரு சில பங்குகளில் வைப்பாங்க, கோயிலில் வைப்பாங்க. அப்போ திருவிழிப்பு திருப்பலி அந்த வாசகத்தில் இங்கே பாருங்க பார்ப்போம். பாபேல் கோபுர நிகழ்வு இருக்கும். ஆதியாகமத்திலே 11ஆம் அதிகாரம். அதில் என்ன பண்ணுறான், அந்த ராஜா பெரிய கோபுரம் கட்டுறான். கோபுரம் கட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது கடவுள் மேலே விசுவாசமாக அந்த கோபுரம் கட்டுறான். கடவுளுக்காக ஒரு ஆலயம் மாதிரி ஒரு கோபுரம் கட்டுறான். ஆனால் அது உயர 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 இவனுக்கு ஆணவம் செருக்கும் உயருகிறது. அந்த பாபேல் என்கின்ற அந்த நாங்கள் ஒரு வீடியோ பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் வேதிராக படிக்கும் பொழுது, அப்போது அந்த படத்தில் அது ஒரு கற்பனை இருந்தாலும் அது கற்பனை உண்மை இருக்குல்ல. அதில் அந்த அரசர் அந்த கோபுரம் உயர 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 நான் தான் பெரிய ஆள்னு அப்படி நினச்சிப்பான். நினச்சி என்ன பண்ணுவான், போயிட்டு அந்த கோபுரத்துக்கு மேல் உச்சியில் போய் நின்று வானத்தை நோக்கி வில்லு அம்பு எய்வான். அர்த்தம், கடவுளுக்கே சவால். பத்தியா, நான் இவனுக்கு ஈக்குவலாக பார். கடவுளையே என்ன பண்ணுவான், எதிர்க்கிற அளவுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு அவனுக்கு. ஓஹோ, கடவுள் இவ்வளவு காலம் என் மகிமைக்கு தான் அந்த கோயிலை கட்டணிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அது உனக்கு செருக்காக மாறி இல்லையா, உன்னுடைய பெருமைக்கு நீ செயலாகி போச்சு இல்லையா. கடவுள் அங்கே மிக பெரும் குழப்பத்தை உண்டாங்க. எல்லாம் ஒரு மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, அவங்களாலே பேசிக்க முடியல. ஒரு மொழி பல மொழிகளாக அவங்க பிதற்றுறாங்க. அவங்க ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ண முடியல இல்லையா. அங்கே பெரும் குழப்பமாகி அந்த பாபேல் கோபுரம் இடிந்து விழுகிறது. சகோதரர்களே, எங்கு கடவுளின் கிருபைக்காக, கடவுளுடைய மாட்சிக்காக, கடவுளுடைய மகிமைக்காக நம்ம செயல்படுறோமோ அங்கே ஒரு மொழி பல மொழியாக மாறும். அது மிகச்சிறந்த உதாரணம் என்னுடைய முதல் வாசகம். பேசவங்க யூதர்கள் இல்லையா, ஹீப்ரு தானே அவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லா மொழியிலையும் அவங்க பேசுறத கேட்குறோம். எப்படிப்பட்ட, அதாவது நம்ம இது சும்மா நம்ம எடுத்துக்கூடாது. நீங்கள் லைவாக நம்முடைய சிந்தனை அங்கே போகணும். அந்த 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 எப்படி நடந்துருக்கு யோசிச்சு பார்ப்போம். அங்கே யார் இருந்தாங்க பாருங்க பார்ப்போம். எல்லா ஒரு மக்களும் இருந்தாங்க. அங்கே பாருங்கள், கப்பதோக்கியா, போந்து, யூதேயா, ஆசியா, மெசபத்தோமியா, பார்த்தர், மேதியர் எல்லாம் இருந்தாங்க. எல்லா மக்களும் அவங்கவுங்க பாஷையில் அந்த அப்போஸ்தலர்கள் பேசுறது அவங்கவுங்க மொழியில் கேட்குறாங்க. எப்படி முடியும் இது? இந்த பெந்தகோஸ்து டக்கு தாவி போயிடக்கூடாது. நம்முடைய சிந்தனையும் நம்முடைய முழு மனசையும் அந்த வாசத்தை அந்த நிலையில் நம்ம அங்கே வச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு பேதுரு சொல்ல வச்சுக்கோ, அவருக்கு தெரிஞ்ச மொழி ஹீப்ரு. எபிரேயன் அவருக்கு தெரியும், ஏன்னா யூதர், யூத மொழி அவருக்கு தெரியும். யூத மொழியில் பேசுகிற ஒருத்தரை
நீங்கள் எலாமச்சு அந்த பாஷையில் கேட்குறீங்க. மெசபதோமிய மக்கள் மெசபதோமிய பாஷையில் கேட்குறாங்க. யூத பாஷையில் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி? ஆண்டவருடைய கைகரியம். எங்கே கடவுளுடைய மகிமை, கடவுளுக்கு மகிமை சேர்க்கப்படுகிறதோ அங்கே ஒரு மொழி பல மொழி ஆகும். எங்கே மனுஷன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறானோ அங்கே ஒரு மொழி கூட சதஞ்சு போயிடும். மனசில் வச்சுக்கணும். இன்றைய விழா கடவுளை மகிமைப்படுத்துகின்ற விழா. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சகோதரர்களே, தூய ஆவியானவர் நிறைய பெயர்கள் இங்கே விவிலியத்தில் வருகிறார். இங்கே நெருப்பு, காற்று, தண்ணீர், புறா, முத்திரை, அச்சாரம், இல்லைங்களா, எண்ணெய், நிறைய சொல்றது அடைமொழிகளின் வழியாக தூய ஆவியானவர் நமக்கு பைபிள் சொல்லப்படுகிறார். இங்கே அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா ஆலோசனையாளர், தேற்றரவாளர், இல்லையா, நமக்கு உடனிருந்து வழிகாட்டுகிறவர், அப்புறம் நமக்காக பரிந்து பேசும் இறைவன் சொல்லுவார் இல்லையா. நீ போ, நீ என்ன பேசணும் என்ன செய்யணும்னு அங்கே ஆவியானவர் வழிபடுத்துவார். உடன் இருந்து வழி நடத்துகிறவர். வார்த்தை பாருங்க. சொல்றாரு இல்லையா, உன்னை கட்டி கூட்டின்னு போவாங்க, நீ தைரியமா போ, நீ எந்த தயக்கம் பண்ணாத, நீ என்ன பேசணும் என்ன செய்யணும் என்பதை அங்கே தூய ஆவியான இறைவன் உனக்கு சொல்லுவார் என்றே சொல்ற வார்த்தை பாருங்க. அப்ப நீ எங்க போ, ஆண்டவர் மகிமைக்காக நீ செயல்படு, அங்கே ஆவியான இறைவன் துணை உனக்கு இருக்கும். நான் சொல்ல ஏசப்பா கொடுத்த வாக்குறுதி. சரிங்களா? நாம அப்படிப்பட்ட இறைவனுடைய விழா நாம் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் சகோதரர்களே. அது மட்டும் கிடையாது, தூய ஆவியானவர் உள்ளத்தை மட்டுமில்ல இந்த உடம்பையும் கடவுளுக்கு அர்த்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த நம்ம நினைக்கிறோம் நம்ம மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும்பா, இந்த உடம்பு அப்படி தான் என்ன நம்ம சொல்கிறது. நம்ம நிறையா பேர் நம்ம வேதியை படிச்சு நிறைய பேர் பேசும்போது மக்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் மனசு சுத்தமாக தான் போதும் சார், ஏன் இப்படி பிடிச்சி உடம்பு கெடுத்துக்கிற, கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை போசிக்குவான் ஐயா, எதுக்கே காலங்காலத்தில் இந்த மாதிரி தவிர்த்துறா சார், மனசு சுத்தமாக இருக்கு போதும் அப்படின்வாங்க. நினைப்பா உங்களுக்கு மனசு சுத்தமாக தான் போதும். கிடையாது கிடையாது, மனசு சுத்தமாக இருந்தால் பத்தாது, உடலும் சுத்தமாக இருக்கு. இந்த உடல் ஆண்டவர் வாழும் ஆலயம், கடவுள் வாழுகின்ற ஆலயம், கடவுள் ஆவியானவர் வாழுகின்ற ஆலயம். பவுல் சொல்றாரு பாருங்க. இங்க பவுல் சொல்றாரு, ஏனென்றால் இந்த உடலையும் நீ பாதுகாக்க வேண்டும், இந்த உடலையும் நீ பாதுகாக்கணும். இந்த உடல் ஆண்டவர் வாழுகின்ற ஆலயம். வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். ஏன்னு சொன்னா, இந்த மனசில் இந்த உடம்பும், மனசு எங்கே இருக்குது, ஆன்மா எங்கே இருக்குது, உடம்புல இந்த உடம்பையே நீ பாதுகாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம் வாசி பாருங்க பார்ப்போம். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? கடவுளுடைய ஆவியார் உடம்புல குடியிருக்கிறாரியா? இந்த ஆன்மாவில் குடியிருக்கிறாரு. இந்த உடம்பு அவர் வாழ்கின்ற கோயில். அப்படிப்பட்ட ஆவியான இறைவன் வாழும் இந்த ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்தவோ மாசுபடுத்தவோ கூடாது. அப்போ ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அந்த கோயில். சகோதரர்களே, அப்படிப்பட்ட கோயிலை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும் இல்லையா? அப்படி என்ன சொன்னால், மனசு மட்டும் சுத்தமாக தான் பத்தாது, தூய ஆவியார் நம் உள்ளத்திலே உறைந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த உடலை எப்படி நீ பேணி பாதுகாக்கணும் தான் 2ஆம் வாசகம். வாசிக்கிறேன் பாருங்க. நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். நம்ம இது நம்ம உண்மையிலேயே ஒரு செயல் நம்ம செய்யணும் வச்சுக்கோங்களேன். நம்ம மனசாட்சி உறுத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆண்டவருடைய செயல்பாடு. ஒரு தப்பு செய்கிற
நீ இந்த உடம்பெல்லாம் அந்த தப்பு குழந்தையா போகும்போதும் கூட ஏதோ ஒரு மூலையில் கடவுளோட பேசுவார். ஆவியான இறைவன் சொல்லுவார், டேய் அது தப்புடா அகஸ்டினு, நீ தப்பான வழியில் போறடா, டேய் அது வேணாண்டா என்று எங்கோ ஒரு மூலையில் ஆண்டோடைய குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஆண்டோடைய தூண்டுதல், அதான் ஆண்டோடைய குரல். அந்த குரலுக்கு நீ செவி கொடுத்து பாரு. இந்த இந்த உடம்பு மொத்தம் இந்த செட்டப்பே உங்களுக்கு பாவத்தன் விடுபடும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? எங்க ஒரு மூலையில் ஆண்டோடைய குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தப்பு, நீ போறப்பா தப்பு. அவங்க சொல்ற போல் சொல்ற பாருங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப தூண்டுவார் உங்களை. நீ தப்பான பாதையில் போகும் பொழுது இது தப்புப்பான்னு சொல்லுவார். எங்கோ பொருள் ஒழிக்கும் உனக்கு. சொன்னோம் இல்லையா, மனசாட்சி உறுத்துதுப்பா செய்யறதுக்குன்னு சொல்லுவார். ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கு தான் ஒரு நகை கடைக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு. சும்மா போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கடை ஓனர் ஒரு வடநாட்டு சகோதரர் ஒருத்தர். அவர்கிட்ட வேறு ஏதோ பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காரு. நான் சும்மா ஒரு நகை பார்க்க போயிருந்தேன், பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நான் அவர் பேச காதில் எனக்கு விழுது. இந்த நகை கடைக்கு வந்து அந்த ஒரு நபரை சொல்ல ஏதோ சொல்கிற பொழுது அதுக்கு அந்த நகை அந்த கடைக்கார தம்பி அவர் சொல்கிறாரு, ஐயா என்னை தப்பு பண்ண தூண்டாதீங்க, எனக்கு மனசு ஒரு மாறி இருக்குது, ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் நினைக்கிறேன், எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு தவறு செய்கிற இந்த வந்த நபர் சொல்கிறார். அவர்கிட்ட சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு செய்ய. ஆனால் அந்த கடைக்கார சகோதரர் சொல்கிறார், அந்த ஒரு வடநாட்டு அந்த கடை வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, எனக்கு தப்பு செய்ய எனக்கு தூண்டாதீங்க, தப்பு செய்ய சொல்லாதீங்க, எனக்கு மனசாட்சி மாதிரி உறுத்துதுங்க, தப்பு செய்ய மாட்டேன் நான் என்று. அந்த நபர் நல்ல மனசு பாருங்க, தப்பு செய்ய தூண்டுறாங்க, மனசாட்சி குத்துது. சொன்ன பார்த்தீங்களா? சொன்னால் எங்கோ ஒரு ஆண்டவர் சொல்லுவார், எப்பா தப்பு இது செய்யாதுன்னு சொல்லுவார். அந்த வார்த்தை இன்னும் கால் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நடந்த சம்பவம் சொல்கிறேன் என்றால், கடவுளம் தவறி போகின்ற பொழுது நம்ம தூண்டுவார், வேணாம்ப்பா செய்யாது சொல்லுவார். அந்த தூண்டுதலை, அந்த ஆண்டவருடைய குரலை கேட்டு செவி கொடுத்து நாம் வாழ்ந்தால் இந்த மொத்த உடலும் பாவத்திலிருந்து மீண்டு நல்லதுக்கு போய் சேரும். சரிங்களா? இந்த உடலையும் கடவுள் தூய ஆவியானவர் காப்பாற்றுவார். அதுக்கே பாருங்க பார்ப்போம். அப்பொழுது ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். நம்ம எதுக்கு பாவம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். மனசு மகிழ்ச்சியாக பாவம் பண்ணுறோம் நாம? கிடையாது. இந்த உடம்பு மகிழ்ச்சியாக தான் நம்ம பாவம் பண்ணுறோம். நம்ம ஏன் திருடுறோம்? ஏன் அர்த்தம் குடியை கெடுக்கிறோம்? ஏன் கொலை பண்ணுறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அர்த்தத்தோட சொத்தை அபகரித்து நம்ம வாழறோம்? நாம் சொகுசாக வாழணும். இந்த உடம்பு ஏர் கண்டிஷனில் ஏசியில் குழுன்னு இருக்கணும். இந்த உடம்பு சொகுசாக காரில் போகணும். இந்த உடம்பு சொகுசாக மாளிகையில் வாழணும். நான் சொகுசாக அந்த உடம்பை நான் மிதப்போடு அந்த உடம்பை வச்சுக்கிறதுக்காக அர்த்தம் தாலி அறுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நடக்குதா இல்லையா அந்த உலகத்தில்? நான் போய் சொல்கிறேன், சிந்திச்சு பார்க்கணும். இந்த உடலுக்கான இச்சைகள் நிறைவேற்றுவதற்காக நம்ம என்னென்ன பாவம் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பேப்பரை பிரித்து பார்க்க முடியல. இன்னைக்கு பேப்பரை பிரித்து பார்க்க முடியல. தினமும் 10 கொலை, 10 கற்பழிப்பு, 10 ஏமாற்று, 10 ஃப்ராடு தினமுங்க. பேப்பரை 8 தாள், 4 பேப்பர் வந்து 8 பக்கம், 8 பக்கமும் 10 பக்கமாக வச்சுங்களேன். தான் பேப்பரு ஒரு பக்கத்துக்கு 4 கொலை. எதுக்கு? அடுத்தவன் சாகணும், நான் வாழணும், என் உடம்புல உயிர் இருக்கணும், அவன் அழிஞ்சு போகணும். என்னையா அது? இந்த உடல் இச்சைக்காக என்ன வரை பாவம் பண்ணுறோம் நம்ம? இதை செய்யாதீங்க. நீங்கள் ஆவியானவர் சொல்கிறாரு, ஆவியானோட தூண்டுதல் உங்களுக்கு வரும், உங்கள் செய்தி வருது, உங்களுக்கு அதை கேட்டு நடங்க. அவள் என்ன வாசம் சொல்கிறாரு பாருங்க. இன்னைக்கு ஆவியானுடைய பெருவிழா. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். ஊன் இயல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊன் இயல்புக்கு முரணானது. இந்த உலக இச்சை, இந்த உடம்பு இச்சைக்காக செயல்படுத்துகிற காரியங்கள் அது
ஆவியானவருடைய விருப்பத்திற்கு மாறானது. அதை செய்யாது. ஆண்டவர் விருப்பத்துக்கு ஏற்ப நடங்க, விருப்பத்துக்கு மாறா போகாதீங்க. அப்படி விருப்பத்துக்கு மாறாக நாம் போனால், ஆண்டவருடைய விருப்பத்திற்கு செவி சாய்க்காமல் நம்ம வேற ட்ராக்கில் நம்ம போனோம்னா அதுக்குரிய பலன் நமக்கு உண்டு. ஞாபகம் வச்சு இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். எனவே ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பதால் நீங்க செய்ய விரும்புவதை செய்ய உங்களால் முடிவது கிடையாது. தூய ஆவியானோட ட்ராக்கு இந்த தசை. உடம்புக்கான அந்த இச்சைகளுக்கு நிறைவேற்ற பற்றியா, இந்த உடம்பை மகிழ்ச்சி படுத்துகிற செய்திய பாவ காரியங்கள், அதெல்லாம் இந்த ரெண்டும் வெவ்வேறு தசை. ஒன்றுக்கு ஒன்று முரண், ஒன்று கூடாது. அதனால் இந்த பக்கம் போனோன்னா அது அழிவின் பாதை, இப்படி போனால் ஆண்டவருடைய பாதை. எது வேணும் நீ முடிவு செஞ்சு சொல்ல பாருங்க. அப்போ நீங்கள் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க. இந்த வாசகத்தில் இந்த பகுதியை எப்போ ஃபோட்டோ போட்டு போடுறேன். நான் முதல்ல படிக்கும்பொழுது, ஃபஸ்ட்டு இதை வாசிக்கும் பொழுது எனக்கு நான் டவுட்னு மேலே வச்சுருப்பேன். சந்தேகம்னு இந்த அந்த 2 வரியும் கோடு போட்டு சந்தேகம் எழுதி வச்சுருப்பேன். எப்படி இது சரியாக இருக்கும்? நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்க மாட்டீங்க. எப்படி இது? திருச்சட்டம் ஆண்டவருடையது. நான் தூய ஆவியானவருடைய அவர் காட்டின பாதையில் பயணிச்சா திருச்சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு போட்டுக்குது. இது எப்படி? இது ரெண்டும் இதுவாகுது. அப்புறம் இந்த வரலாறை படித்த அப்புறம் தான் தெரியுது எனக்கு. சரிதான், கலாத்திற்கு திருமுகம் எழுதும் பொழுது சட்டத்திற்கும் ஆண்டவருக்கும் பெரிய போராட்டமாக இருந்துச்சு. கடவுள் சட்டப்படி விருத்திசாதனம் செய்யணும், சட்டம் அது. அப்படி செஞ்சால் தான் நீ கடவுள்கிட்ட வர முடியும் என்று சட்டத்தை பற்றி தோன்றியிருந்தாங்க சீடர்கள் பரிசேயர்கள்லாம். அதற்கு தூய பவுல் அவர் தர பதிலடி தான் அது. சட்டம் அவசியமில்லை, ஆண்டவர் காட்டின வழியில் நட. நீ உண்மையாகவே கடவுளுக்கு காட்டிய வழியில் நீ பயணித்தால் நீ சட்டம் பற்றி தோங்க மாட்டேன். அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ என்ன சொல்றாரு அவருடைய வார்த்தை என்ன? நீ தூய ஆவியானுடைய குரலுக்கு செவி கொடுத்து நீ வாழு, அது போதும். பாருங்க பார்ப்போம். அப்படி நீங்கள் தூய ஆவியானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்கள் உடம்பு நலனுக்காக நீ வாழ்ந்து, ஆண் நலனை விட்டுட்டு இந்த உடம்பு நலனுக்காக நீ வாழ்ந்த உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ செய்யக்கூடிய பாவ காரியம் எது என்னென்ன தெரியுமா? லிஸ்ட்டே போடுறதா இருப்பாங்க. நீங்கள் பாருங்க பார்ப்போம். ஊன் இயல்பின் செயல்கள் தான் பரத்தம்மை, கெட்ட நடத்தை, காம வெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இவையெல்லாம் உன்னிலே குடிகொள்ளும். எப்போ நீ கடவுளுடைய தூய ஆவியானவருடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் உன் உடல் இச்சைக்காக நீ வாழ்ந்தால், உன் இயல்பு நலனுக்காக நீ வாழ்ந்தால், உன் ஆண் நலனை தூக்கி கடாய்ச்சிட்டு என்னைய பெரிய ஆன்மா சாமி தூக்கி போடு, நான் வாழ்ந்தா போதும் என்று நீ வாழ்ந்தால் இவையெல்லாம் உன்கிட்ட குடிகொண்டு. அப்ப நீ பாவத்துடைய மொத்த உரிமை நீ தானே. யோசிச்சு பாருங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஆண்டவருடைய குரல் நான் கேட்குறேன். சாமுவேல் சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன்னு சாமுவேல் சொன்னார் பாருங்க. அதே போல ஆவியான ஆண்டவரை பேசுங்க ஐயா, நான் உங்கள் வார்த்தை நான் கேட்குறேன் என்று அவருடைய வார்த்தையை நீ கேட்டு நடந்தால், அவருடைய வார்த்தை நம்ம கேட்டு நடந்தால் நமக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? கீழே பாருங்க பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க பார்ப்போம். தூய ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்கும். ஆண்டவருடைய கனிகள் அவ்வளோ சுகம் தரும் கனிகள். இது பாருங்க பார்ப்போம். மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்குங்க. மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் கொடுக்கின்ற கொடை. புரியுதுங்களா? நான் மகிழ்ச்சி அஸ்ஸியார் சொல்லுவார், டிரான்ஸ்லேஷன் சொல்லுவார், எவன் ஒருவன் அழகையனுடைய பிடியில் சிக்கி இருக்கிறானோ அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அஸ்ஸாருடைய அவருடைய ஒரு இறையியல் கண்ணோட்டத்தை பாருங்க. எவன் ஒருவன் மகிழ்ச்சின்னு
தூய ஆவியின் கனிகள்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி வந்திருக்கு. அப்ப மகிழ்ச்சி என்பது தூய ஆவியை கொடுக்குறது. ஆமா, எப்படி? எஸ்ஆரோட இறையியல் கருத்து தான். ஒருவன் அலகையினுடைய பிடியிலே சிக்கி இருந்தா அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. பாவத்துல உழலுவான், துன்பத்துல சிக்கி தவிப்பான் அவன். அப்படிப்பட்ட நபர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டா ஆண்டவர் தூய ஆவியான ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துடுவார். துன்பம் உன்னோடு போயிடும், மகிழ்ச்சி வந்துடும். எஸ்ஆருடைய கருத்து. அப்புறம் நீ மகிழ்ச்சியா இல்லைன்னா சாத்தான் பிடியில் இருக்குன்னு அர்த்தம். நீ மகிழ்ச்சியா இருந்தால் ஆண்டவர் கொடுக்குற அர்த்தம். நாம் எப்படி செஞ்சு பார்ப்போம், பாருங்க பார்ப்போம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. ஐயோ, இந்த அமைதி இருக்குங்களே, அது என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கும் வரலைங்க. கஷ்டப்படாதான் தெரியுங்க. மனசு அமைதியாக இல்லாமல் இந்த மனசு நமது மனமும் உடலும் இந்த அலைகழிக்கப்படுகின்ற பொழுது ஐயோ கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்கார மாட்டோமா என்று அந்த ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா. அந்த அமைதி என்பது ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் கொடைங்க. அதெல்லாம் நம்ம தூய பாதத்தில் உட்காருவோம், புரியுதுங்களா. இந்த ஆவி அவனுக்கு இருந்து தூய ஆவியானுடைய பெருவிழா இன்னைக்கு. இந்த விழாவில் ஆவியான ஆண்டவரே உங்கள் பாதத்தில் உட்காரையா, கொஞ்சம் அமைதியாக மனசுக்கு நிம்மதியை கொடுங்க எனக்கு வேண்டுவோம். நம்ம அவர்கிட்ட இருக்குது அமைதி, அவர் வச்சுருக்காரு, நம்ம கொடுப்பாரு. பாருங்க பார்ப்போம். அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை. பொறுமை, அறிவு, நன்னயம், நேர்மை, நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவையெல்லாம் தூய ஆவியார் கரத்தில் இருக்குது. இந்த கனிகள் எல்லாம் அவையெல்லாம் நமக்கு அவர் நம்ம மேலே அதாவது தூக்கி தப்பு பிடிச்சி கேட்பா, என் பிள்ளைகளை என் கனிகளை நம்ம வாரி வழங்க அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. எப்போ ஊன் இயல்பின் இச்சைகளை விடுத்து நாம் தூய ஆவியாருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் எப்போ வாழ முற்படுகிறோமோ அப்பொழுது ஆவியான இறைவன் அனைத்து வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் நமது மேலே திணிக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ஜெபிப்போம். சகோதரர்களே, என்ன பண்ணாரு இன்னொன்று யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆவியான நம்மளால் வாழ முடியுமா யோசிச்சு பாருங்க. ஆவியானுடைய துணை இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா யோசிச்சு பார்க்கணும். ஆவியான கொடுக்கறது தான் நம்பிக்கை, அவர் கொடுக்கறது தான் மகிழ்ச்சி, அவர் தரத்தான் அன்பு, அவர் தரது தான் பொறுமை, அவர் தரத்தான் தன்னடக்கம், அவர் தரத்தான் பரிவு. இதெல்லாம் வாழ முடியுமா? முடியவே முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சொல்றது புரியுதுங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நமக்கு அன்பு வேணும், பொறுமை வேணும், தன்னடக்கம் வேணும், அமைதி வேணும், நன்மையை வேணும், நம்பிக்கை வேணும், கனிவு வேணும், அன்பு வேணும். அன்பு இல்லைன்னா நீ என்னையா மனுஷன் சொல்லி பார்ப்போம். அன்பு இல்லைன்னா நீ வாழ முடியும் சொல்லி பார்ப்போம். அப்போ இவையெல்லாம் நமக்கு வேணும்னா இவை அனைத்திற்கும் ஊற்றானவர் தூய ஆவியார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவருடைய துணை இல்லாமல், தூய ஆவியான இறைவன் துணை இல்லாமல் நாம வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த கருத்தை தான் நற்செய்தி வாசகம் என்று சொல்லுது. சொல்றத பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், நான் உயர்த்து விண்ணகம் சென்று விடுவேன், உங்களை திக்கற்ற பிள்ளைகளா விட மாட்டேன். ஏசப்போடைய சத்திய வார்த்தை இது. நான் விட்டுற மாட்டேன் உங்களை, பயப்படாதீங்க. நான் இவ்வளோ காலம் இருந்தேன், 33 ஆண்டு காலம் அவங்க கூட இருந்தேன். நான் உங்களை என்ன முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வழி நடத்துகிறேன், புதுமையை செஞ்சு உங்களை காத்து வழி நடத்துகிறேன். சரி, நான் விண்ணகம் சென்ற பிறகு உங்களை திக்கற்ற பிள்ளைகளாய் விட மாட்டேன் சொல்ல வார்த்தையில் பாருங்க. அப்போ தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் இல்லையா? அவர் யாரு? உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். இந்த சொன்ன வார்த்தையை இன்றைக்கு பெந்தகோஸ்து நாளன்று ஏசப்பா நிறைவேற்றி காட்டினார். சீடர்கள் இல்லையா, மக்கள் பயந்து போய் இந்த உலகத்தில் எப்படா வாழறது, இப்போ வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வச்சுக்க, இந்த உலகத்தை எப்படி வாழறது?
வெளியே போனால் நல்ல வீடு திரும்புமா? என்ன ஒரு மன போராட்டம், ஊரில் பிரச்சனை, சிக்கல் இல்லையா, ஒரு கடன் பிரச்சனையோ இல்லையா, பண கஷ்டம், மன கஷ்டம், ஒரு நோயால் அவதிப்படுறோம், உங்களோட குடும்பத்தில் திருமண கஷ்டம், எவ்வளோ கஷ்டங்கள். இவ்வளவும் அடைப்பட்டு நீ ரூமில் அடைப்பட்டு கிடக்கிறையா? நம்மை விடுவிக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம துணையை கொடுத்துருக்கார். அவர்தான் தூய ஆவியான இறைவன். சகோதரர்களே, அந்த தூய ஆவியான இறைவன் நம் மீது ஊற்றப்பட்ட நாள் என்று பாருங்க. அனுப்புவேன், அவர்தான் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் என்னை பற்றி பேசுவார், எனக்கு அவர் சான்று பகர்வார். நீ தைரியமா இருங்க. இங்கே பாருங்க பார்ப்போம். தூய ஆவியார் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அவருக்கு போய் தெரியாது. ஆவியான ஆண்டவருக்கு போய் தெரியாது, தீமை தெரியாது இல்லையா, ஒருத்தவனை அழிக்க தெரியாது, ஒருத்தவனுக்கு கெடுதல் பண்ண தெரியாது. அவர் நேரி வழி மட்டுமே ஆண்டவர், தூய ஆவியான ஆண்டவருக்கு. அந்த உண்மையான வழியிலே, தூய நெறியிலே உங்களை வழிநடத்துவார். நாம் என்ன பண்ணணும்? அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அப்படி நடந்தால் போதும். இந்த உலகம் புது படைப்பாக மாறும். சகோதரர்களே, இதுதான் என்ன பண்ண இன்னைக்கு தியான பாடணும். இன்னைக்கு உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்ட வேண்டும் நம்ம. ஆண்டவரே, ஆவியாக எங்களுக்கு கொடுங்க, உங்களுடைய ஆவியை எங்களுக்கு கொடுங்க இல்லைங்களா? அவர் என்ன பண்ணட்டும்? எங்கள் மனசில் இருக்கிற பழசெல்லாம் தூக்கி போடட்டும், புது பிறப்பாக எங்களை மாற்றட்டும். என்றால் எங்களை புது படைப்பாக மாற்றும் சக்தி உங்கள் ஆவியானவருக்கு உண்டு, தூய ஆவியானவருக்கு உண்டு. நாங்கள்லாம் கஷ்டத்தில், மன உளைச்சல்ல இல்லையா, மனசுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் வச்சு திணிச்சு எவ்வளவோ பாடுறதில்ல குணம்புறோம். நாங்கள் அடைப்பட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே வேண்டுவோம், அவர்கிட்ட வேண்டுவோம். கடவுளே, உங்கள் ஆவி எங்களுக்கு கொடுங்க. இந்த பெந்தகோஸ்து விழாவில் ஒரு தூய ஆவி எங்களுக்கு கொடுங்க, எங்களை நிரப்பட்டோம். அன்னைக்கு அடைப்பட்ட அந்த அடைஞ்சிருந்தாங்களே சீடர்கள், அப்போஸ்தலர்கள், நெருப்பு நாவு மத்தியில் இறங்கி வந்தார் இல்லையா, தூய ஆவியான இறைவன். ஏசப்பா ஞானஸ்நானம் வாங்கும்போது புறாவிட வந்தார் இல்லையா, அந்த புறா வடிவிலே, நெருப்புனா வடிவிலே, தண்ணீர் வடிவிலே, எண்ணெய் வடிவிலே, காற்று வடிவிலே, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆவியான ஆண்டவரை எங்களுக்கு கொடுங்க, எங்களை புதுசாக மாற்றுங்க என்று அவர் பாதம் நம்ம ஜெபிப்போம். இந்த தூய ஆவியின் பெருவிழாவிலே நம்முடைய இயேசப்பா, நம்ம தந்தையாக இறைவன், ஆவியான இறைவனை நமக்கு நிறைவாக பொழிந்தருள்வார். நிச்சயம் நம்மை பழசெல்லாம் கலந்துவிட்டு புது பிறப்பாக மாற நமக்கு அருள் செய்வார். சகோதரர்களே, அதற்காக இந்த நாளிலே அவர்களை ஜெபிப்போம். நாம் புது படைப்பாக, புது பிறப்பாக, புதிய ஒரு மனுஷனாக மாறி வாழ அவருடைய பாதம் அமர்ந்து ஜெபிப்போம். நிச்சயம் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நன்றி. நாளை சந்திப்போம்.